விடியல் விடியல்னு விளம்பரம் பண்ணி எப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரோ அப்போ இருந்தே இங்க எதுவுமே விடியல. கோயம்புத்தூர் கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தோட வேதனை தீர்றதுக்குள்ள இப்ப அடுத்த ஒரு பெரிய துயரம் வெளிவந்திருக்கு. ஓசூர் பக்கம் இருக்கிற தனியார் கம்பெனியில பல்லாயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க. இவங்க தங்குறதுக்கு விடியல் விடுதின்னு ஒரு விடுதி கட்டப்பட்டிருக்கு. அந்த விடுதியில இருக்கிற குளியலறைக்குள்ள கேமரா இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெண்கள் ராத்திரி முழுக்க சாலை மறியல் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. விடியல் பயணம் திட்டம் மூலமா பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, பொருளாதாரம் வளர்ந்துருச்சுன்னு கதை சொன்னாரே ஐயா ஸ்டாலின். இந்த விடியல் விடுதியில நடந்த கொடுமைக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பா பணிக்கு செல்லக்கூடிய இடத்துல நடக்கிற பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. பெண்கள் அதிக அளவில் பணி செய்யும் மாநிலங்கள் பட்டியல்ல தமிழ்நாடு மெல்ல மெல்ல பின்தங்கிட்டே இருக்கு. பேருந்தில் டிக்கெட் இலவசம்னு சொன்னா மட்டும் போதாது, அது மட்டுமே பெண்களை வேலை வாய்ப்புகளை நோக்கி இழுக்காது. பாதுகாப்பு முக்கியம். அந்த வகையில் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபெயிலியர் கவர்மெண்ட்டாக தான் இருக்கு. அட நான் சொல்லலைங்க, மக்கள் சொல்றாங்க.